ஒழுக்கக்கேடு, ஒழுங்கினங்கள், சட்டம் ஒழுங்கே இல்லை. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போனது. ராஜா இல்லை. கற்றுக்கொள்வது என்ன? சட்டம் ஒழுங்கு இல்லாமல் போச்சுன்னா முதலாவது ஆவிக்குரிய வீழ்ச்சி, இரண்டாவது சமுதாய தனிமனித ஒழுக்க வீழ்ச்சியை பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கேருபீன் மத்தியில் கிருபாசன வீதியில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கேருபீன் மத்தியில் கிருபாசன வீதியில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, ஏசையா வாருமையா, துணையாளரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. நியாயாதிபதி 19. அப்போ 18ஆம் அதிகாரத்தில் ராஜா இல்லை. அப்போ ராஜாவுடைய கடமைகளில் ஒன்று மார்க்கத்தை சரியாய் அந்த ஆவிக்குரிய காரியங்களில் ஜனங்களை சரியாய் நடத்துவது அவனுடைய முதல் கடமை. 19 ராஜா இல்லை. அதனால் ஆமாம், தேசத்தில் அங்கே ஒழுங்கு இல்லை, சமுதாய ஒழுங்கு கெட்டு போச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ ராஜா இல்லாததுனால என்ன ஆகி போச்சு, அவன் பரதேசியாக தங்கின ஒரு லேவியன் அப்படியே அவன் கைவிடப்பட்டான். அவனுக்கு ஆலயத்தில் வேலை இல்லை, அங்கே ஆலயம் இல்லை, அங்கே இவன் பேச்சை கேட்கறதுக்கு ஆளும் இல்லை, ஆலயமும் இல்லை, ஆளும் இல்லை. அப்போ இவன் ஒரு லேவியர்கள் பெருகிறாங்க. லேவியர்கள் பெருக அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட இடம் இருந்தாலும் அதுலேயும் அவங்கள லேவியர்களாலே சிலர் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. சில அனுபவிக்காத சில லேவியர்கள் அவங்க பரதேசியாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் ஒரு கல்யாணம் கட்டியிருக்கான். யாருன்னா பெத்லகேம் ஒரு காரியை கல்யாணம் கட்டியிருக்கான். யூதா கோத்திரத்துக்காரின்னு வச்சுக்கலாம், பெத்லகேம்காரி. அதை சிறிய கல்யாணம் கட்டில மறுமனையாட்டியாக வச்சுருக்கான் பாருங்க, 2 மனைவிங்கிற கணக்கில். அவன் துரோகம் பண்ணி இன்னொருத்தனோட உபச்சாரம் பண்ணி யூதா தேச பெத்லகேம் ஊரில் தன்னை அப்பிட்டு போயிட்டான். அங்கே அவளுடைய ஒழுக்கக்கேடும் ஆகிப்போச்சு. ஒருமனம் இல்லை, ஒற்றுமை இல்லை, ஒத்துழைப்பு இல்லை, ஒழுங்கு இல்லை, ஒழுக்கம் இல்லை. ஒழுங்குங்கிறது நான் எதை சொல்கிறேன், ஒழுங்குங்கிறது இப்படி இது செய்யக்கூடாது இல்லை. ஒழுக்கம்னு என்ன சொல்கிறேன், தனி மனித ஒழுக்கமும் இல்லை. அப்போ இவ பாருங்க, அவன் மறுமனையாட்டியாக போனான். அடுத்தது அது மட்டும் இல்லை, அவன் அதுக்கப்புறம் பெச்சாரம் பண்ணால் வீட்டுக்கு போயிட்டான். ஏதோ ஒன்று அவன் போயிட்டான். புருஷன் அவளோட நலவு சொல்லவும் திரும்ப கூட்டிகிட்டு வர்றதுக்கும் போகிறான். அவளை போய் கூப்பிட போகிறான். அவளும் சந்தோஷமாக அவங்க அப்பா ஏற்றுக்கிட்டாரான். அந்த பெண்மணியும் இவனை விட்டு தூரம் போனாலும், இவனை விட்டு தூரம் போய் துரோகம் பண்ணாலும் இவன் கூட அவன் சேர்த்துக்கிட்டா, இவனும் அவனை சேர்த்துக்கிட்டா போகிறாங்க. அன்றைக்கி ராத்திரி தங்குறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அப்புறம் நான் அடுத்த நாள் கிளம்புறான். அவங்க அப்பா சொல்கிறார், இல்லைப்பா இன்றைக்கும் தங்கிட்டு போங்கிறான். 2-3 நாளாக தங்கிட்டான். ஆனாலும் எப்படியும் கட்டாயம் போய் ஆகணும்னு அடுத்த நாள் அவன் என்ன செய்கிறான், கட்டாயம் போய் அவன் அப்பா சொல்கிறான், இல்லைப்பா சாயங்காலம் ஆயிடுச்சு, இன்றைக்கி இப்படி தான் ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் இருக்க பண்ணுறீங்க, நான் எப்படியாவது போயிடுவேன்னு சொல்லிட்டு அவன் வேறு பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போய் நான் தங்கிக்கிறேன்ட்டு கிளம்புறான். கிளம்பும்போது ராத்திரி இருக்க மனதில்லாமல் 2 கழுதைகள் மேலே சேனை வச்சு மறுமனையாட்டியும் கூட்டிகிட்டு புறப்படுறான். எருசலேம் பக்கம் வர்றான். எருசலேம் அப்போ எபூசியர் கையில் இருக்குது. அப்போ அங்கே வரும்போது சொல்கிறான், ஐயா எபூசியர் இருக்கிற பட்டணத்துக்கு போய் அங்கே தங்கலான்னு யார் சொல்கிறா, வேலைக்காரன் சொல்கிறான். அவன் சொல்கிறான், எப்பா வேண்டாம்ப்பா, மறுச்சு இஸ்ரவேல் அல்லாத புறஜாதி ஊரில் போய் தங்கினா நமக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது, வா கிபியா போயிடுவோம். அந்த சூரியன் சந்திரன் என்ன இடம், அவன் கிபியா போயிடுவான், அது நம்ம பகுதி, அங்கே பென்யமின் கோத்திரத்தார் இருக்கிறாங்க, அங்கே போனால் நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும், வா நான் ஒரு லேவியன் தானே, என்னை எல்லோரும் ஏற்றுக்குவாங்க அப்படின்ட்டு அவன் அங்கே போகிறான். கிபியாவில் போன போது அங்கே என்னச்சு, யாராவது வீட்டுக்குள்ளே சேர்த்துக்குவாங்களான்னு பார்த்தா ஒருத்தருமே சேர்த்துக்கல அவனை. அவ்வளோதான். அங்கே அந்த உபசரிப்பும் போயிடுச்சு, விசாரிக்கிறதும் போயிடுச்சு.
அந்த 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 இப்போ இதே தான் அந்த காலம் தான். வாங்க சுகமாக இருக்கீங்களா ஊருக்குள்ளே வர்றதுக்கு, தண்ணி குடிச்சிட்டு போங்க, வீட்டில் தங்குங்க, வெளியூர்காரங்க நீங்கள் நம்ம கோத்துறோம், நீ ஒரு லேவியன்னு சொல்கிற, இப்படி வந்திருக்கியே வீட்டில் தங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிற மனைவி வச்சுருக்கிற பெண்கள் வச்சுருவான்னு. அங்கே யாரும் இல்லை, ஒரு கிழவை மட்டும் பார்க்குறான் வயசானவர். அவர் பார்த்து எங்கேப்பா போகிறேன் என்ன, அவன் விவரத்தெல்லாம் சொல்கிறான், நான் ஒரு லேவியன், இந்த மாதிரி நடந்து போச்சு. கர்த்தருடைய ஆலயம் எங்கே இருக்குது, எப்ராஹிம் மலை தேசம் தாண்டினவனுக்கு அப்புறம் அங்கே சீலோவுக்கு போகிறான். யாரும் இல்லை, நான் போகிறேங்கிறான், எனக்கு எல்லாம் இருக்குது சாப்பிடுங்க. அப்போ சொல்கிறேன், இல்லைப்பா இந்த ஊர் ரொம்ப மோசமான ஊர், எது இருக்கட்டும், நீ என்ன செய்ய தங்க வேண்டாம், வெளியே வீதியில் தங்காது. அதாவது வீதியில் தங்கினா பாதுகாப்பு, அந்த மரத்தடியில் தங்கலான்னா அப்படி செய்யாதப்பா, இங்கே மோசமான பசங்க இருக்காங்க, வான்னு எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டேன். அங்கே மன மகிழ்ச்சியாக இருக்கிற போது பேடியாழி மக்களாக அந்த ஊர் மனுஷர்லாம் கூப்பிட்டு கதவை தட்டி இந்த ஒருத்தன் வந்தானே அவனை வெளியே விடுங்கிறாங்க. ஊர் எந்த அளவுக்கு கேவலமான ஊராக இருக்குன்னா, இன்றைக்கி நைட்டு வந்தாங்களே அந்த வந்த மனுஷனை வெளியே விடுங்கிறாங்க, ஆம்பளையான. அங்கே ஆண் புணர்ச்சி பாவம் பெருகி போயிருக்கு. சோத்துறாண்டவர் அந்த மனுஷனை வெளியே கொண்டு வாங்குறான். அப்போ வீட்டுக்காரன் கிளம்புனோட சொல்கிறான், அப்போ மனுஷன் சொல்கிறான், எப்பா அப்படி செய்யாதப்பா, யாரோ ஒருத்தன் வந்திருக்கான் போட்டு எனக்கு வந்து ஒரு மகா இருக்கா, கல்யாணமாகாத பிள்ளை இருக்கிறா, வேணா அந்த பிள்ளையும் இருக்கா, அந்த மறுமனையாட்டியும் இருக்கிறா, அவங்கள வேணா வெளியே கொண்டு வர, நீ உனக்கு இஷ்டப்படி அந்த பொம்பளை பிள்ளைகளை என்னெல்லாம் கெடுத்துட்டு போ, பையனை ஒன்றும் பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். பாருங்க, ராஜா இல்லை எவ்வளோ அவனுக்கு அது நியாயமாக படுது. அந்த ஆம்பளையும் ஆண் புணர்ச்சி பாவத்துக்கு பாதுகாக்கிறது நியாயமாகப்படுது. பெண் பிள்ளைகளை வந்து ஆமாம் அவங்க நாசம் பண்ணுவதற்கு அவங்கள கற்பழித்து அவனை இறக்கமில்லாமல் சரி போனபடி உங்கள் பார்வைக்கு சரி போனபடி செய்யுங்கிற அளவுக்கு அனுப்பிட்டான். மனுஷனுக்கு மட்டும் அதிகாரம் செய்ய வேண்டாம். அவங்க கேட்கலை. அப்போ இந்த வந்தவன் என்ன செஞ்சானா, இவா ஏற்கனவே நமக்கு மறுமனையாட்டி தானே, ஆமாம் அவன் பிள்ளை பாவம் கல்யாணம் ஆகாத பிள்ளைங்கிறான, இந்த மறுமனையாட்டியத்தை மாத்திரம் என்ன செஞ்சிட்டான், பொம்பளையை வெளியே தள்ளி கதவை போட்டிட்டான். அட பாவி, பாருங்கள் எப்படி ஒரு மனைவி, அவங்க ஒரு அக்கறை இல்லாத, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஊருங்கிறத விட ஒரு காலத்தில் ஆண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஊருன்னு இருந்திருக்கு. அழகான ஆம்பளையும் வெளியே போன பாவம். அப்போ முழுதும் அந்த பொம்பளை பிள்ளைய லட்சையாக நடத்தினாங்களாம். கிழக்கு விளக்கும்போது அவளை போன்ட்டுருக்கா, அந்த பிள்ளை பாவம் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்திருக்கு. வீட்டு வாசலில் ஒன்று கதவு தட்ட முடியாமல் வீட்டு வாசல்லே செத்து போயிடுச்சு. காலை ஏஞ்சி வீட்டுக்கு போகலான்னு அவன் பரப்பிட்டானா, பிள்ளைய கூப்பிடுறான். அப்போ கெட்டு போயிட்டான், ஆனாலும் விட்டுட்டு போகல அவன். அதாவது இவனுக்கு எது நியாயம்னு படுதுன்னு பாருங்கள், எது நியாயம் இல்லாமல் வாப்பான்னு சொல்கிறான், போக மாட்டேன். அப்புறம் என்ன செய்யணும்னு பார்க்குறான், செத்து போனவளை தூக்கி போட்டுட்டு அவன் வீட்டுக்கு வந்தான். செத்து போனவளை எடுத்தான், கத்தி எடுத்தான், 12 துண்டாக வெட்டினான். வெட்டி எல்லா கோத்திரத்துக்கும் ஒன்று அனுப்பி, இந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டாங்க, இது மாதிரி நடந்தது இல்லை. ஆமாம் 30ஆம் வசனம். அது கண்டவர்கள் எல்லாம் இஸ்ரவேல் புத்திரத்தை புறப்பட்ட நாள் இப்படி ஒரு காரியம் நடந்தது இல்லையே, செய்யப்படவில்லையே, இப்படி போலத்த காரியம் செய்யப்படவும் இல்லை, காணப்படவும் இல்லை. இந்த காரியத்தை யோசித்து ஆலோசனை பண்ணி செய்ய வேண்டிய என்னது சொல்லுங்கள்னு இவன் ஆட்களை அனுப்பி, அதாவது இவனுக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கான்ல, அவனை வச்சு 12 கோத்திரத்துக்கும் அடித்து அனுப்பிட்டான். நினைக்கிறேன் சீலோவுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். சீலோவுக்கு போய் கொடுத்தான்னா பக்கத்தில் பெத்லஹேமுக்கு ஆள் அனுப்பியிருப்பான். எங்கெல்லாம் சொல்ல, ஏன்னா கிட்டத்தட்ட ஓரளவு பக்கமாக தான் எல்லோரும் இருந்திருக்கிறாங்க. 12 கோத்திரத்தாக இருக்கும், பென்யமீன் கோத்திரத்தில் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. அப்போ ஒழுக்கக்கேடு, ஒழுங்கீனங்கள், சட்டம் ஒழுங்கே இல்லை, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போனது. ராஜா இல்லை. கற்றுக்கொள்வது என்ன, சட்டம் ஒழுங்கு இல்லாமல் போச்சுன்னா, முதலாவது ஆவிக்குரிய வீழ்ச்சி, 2வது சமுதாய தனிமனித ஒழுக்க வீழ்ச்சியை பார்க்குறோம். அடுத்து 20ஆம் அதிகாரம் என்ன வீழ்ச்சி ஏற்படுவது என்பதை பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. நியாயாதிபதிகள் 19வது அதிகாரத்தை பார்க்குறோம். அந்த 19வது அதிகாரத்தில் ஒரு பரதேசியான ஒரு லேவியன், இதுலேயும் பாருங்கள், லேவியன் பரதேசியான லேவியன், அவனை ஆதரிக்கலை. அவன் என்ன செய்கிறான், அவங்களுடையதான நடவடிக்கைகள் விகற்பமாய் மாறிப்போனது அப்படிங்கிறத பார்க்குறோம். தனி மனித ஒழுங்கு கிடையாது, சமுதாய ஒழுங்கு இல்லை, சீர்கெட்டு போச்சு. ஏன்னா அந்நாட்களில் ராஜா இல்லை, அந்நாட்களில் அவர்களை நடத்துவதற்கு சரியான ஒரு தலைவன் இல்லை. அப்போது அந்த ஒரு தலைவனுடைய முக்கியத்துவத்தை நம்ம இந்த இதில் பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, அந்த தலைவன் சரியான பாதையில் வழி நடத்தணும், தவறான பாதையில் வழி நடத்த விடக்கூடாது. கிதியோன் ஒரு ஏபோத்தை செய்தான், ஜனங்கள் எல்லாம் என்ன செய்தாங்க, சோரம் போனார்கள், அதை பின்பற்றி சோரம் போனார்கள்.
அப்போ நம்ம ஒரு சரியான ஒரு தலைவராக இருந்து தேவ சத்தத்தை கேட்டு ஒவ்வொரு நாளும் அவர் வழி நடத்த வேண்டிய பாதையில் நம்ம ஜனங்களை என்ன செய்யணும், வழி நடத்துகிறவர்களாக நாம் காணப்படணும். அப்போ இந்த இடத்துல நம்ம இவ்வளோ பெரிய நம்ம கேட்டோம், இவ்வளோ பெரிய மோசமான ஒரு காரியம் நடந்துருச்சு. அதாவது தேவன் புறஜாதிகளை துரத்தி அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை வைத்ததற்கு காரணம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததுனால தான் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறார். அவர்கள்லாம் எனக்கு பிரியமில்லாத செய்ததுனால தான் நான் அவங்கள என்ன செஞ்சேன், அவங்கள துரத்தி அந்த இடத்துல உங்களை வச்சுருக்கிறேன். ஆமாம், இன்றைக்கி பாருங்கள், இவங்களும் அதே தப்பை என்ன செய்கிறாங்க, மனம் போல் எல்லா பாவத்தையும் துணிகரமாக செய்கிறதான சூழ்நிலை பார்க்குறோம். இந்த நாள் நாம் அப்படி இராதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் வேத சத்தியத்தின்படி நம்ம நடக்கணும். தலைமுறையாக கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி வந்து கடைசியில் அவங்க என்ன செய்துறாங்க, மறுபடியுமாக உலக வழிபாடுகள், மதுபானம், கேளிக்கைகள், சினிமா தியேட்டர்கள், இப்படி எல்லா பாவமும் என்ன செய்திருது, உள்ளே வந்துடுது. நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், தனிப்பட்ட விதத்தில் ரட்சிக்கப்பட்டு தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு உள்ள தொடர்பில் நம்ம நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஜெபிப்போமா. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த இடத்துல ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த 19வது அதிகாரத்தை நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. தேவனே ஸ்தோத்திரப்பா. இந்த இடத்துல ஜனங்கள் கத்தாவே அப்பா சீர்கெட்டு போனதை பார்க்குறோம் ஆண்டவரே. அப்பா அந்த கிபியாவில் உள்ள ஆட்கள் எல்லாம் ஆமாம் கத்தாவே எவ்வளவாய்க்கு அப்பா கேவலமாக நடந்து கொண்ட சூழ்நிலையை பார்க்குறோமே ஏசப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன். இந்த நாட்கள் இதே காரியங்கள் நடைபெற்று கொண்டு தானே இருக்கிறதப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேன். அப்பா உம்முடைய பிள்ளைங்கிறதான பெயரை தரித்தவர்களாக இருந்தாலும், ஆமேன், இஸ்ரவேல் கோத்திரம்ங்கிற பெயரை தரித்தவர்களாக இருந்தாலும் அப்பா தேவனே, அந்த பென்யமீனரை வழி நடத்துவதற்கு அப்பா சரியான ஆட்கள் இல்லாது போய் கத்தா அவர்கள் ஆமேனப்பா ஸ்தோத்திரம் பிசாஸ் அவங்களை கத்தாவை கண்களை குருடாக்கி தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதபடிக்கு அவர்கள் செய்து கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர் துணிகரம் கொண்டு இருக்கிறாங்கப்பா. எங்களுடைய நாட்களையும் இதே மாதிரி தான் நடந்து கொண்டு இருக்கிறதப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அப்பா உணர்த்துவீராக. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் செம்மையான பாதையில் நம்முடைய பிள்ளைகளை நீர் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் இப்படிப்பட்டதான அப்பா அவமானங்களை தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அப்பா அமளியான கடல் அலைகளைப் போல இருக்கிறார்கள், மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களைப் போல இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. தகப்பனே, அவர்களுக்கு என்னைக்கு காரிருள் வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு நாங்கள் யூதா புஸ்தகத்தில் பார்க்குறோம். தேவனே அப்பா இப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்கிறதுனால தெய்வ பயத்தோடு ஆமெனப்பா உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.